सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्म प्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। உங்களுடைய நண்பர் பிராமணர்களுக்கெல்லாம் பிரியமானவர், யார் தன்னுடைய ஹிருதயத்தை இறைவனுடைய பாதார விந்தத்திலே வைக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னையே கொடுக்கக்கூடியவர். உலகத்தில் நாம் வேண்டக்கூடிய செல்வங்களை கொடுக்காமலா போய் விடுவார். ஆகினாலே அவரை போய் நீங்கள் பார்த்து விட்டு வாருங்கள். இவருக்கு பலமுறை நினைவு ஊட்டப்பட்டதற்கு பிறகு இவர் யோசிக்கிறார், உத்தம ஸ்லோக தர்சனம் பரமலாபம். இந்த உலகத்துல யாருமே அடையாத லாபத்தை, அழியாத லாபத்தை, எல்லப்த்வாச்ச அபரம் லாபம் ந மன்யதே. எது ஒன்றை, எந்த லாபத்தை அடைந்து விட்டால் அதன் பிறகு வேறொரு லாபம் இந்த உலகத்திலே நமக்கு தேவைப்படாதோ. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, 14 புவனங்களிலும் நமக்கு எந்த லாபமும் தேவைப்படாது. அப்பேற்பட்ட லாபம் உத்தம ஸ்லோக தர்சனம். பரமாத்மாவை போய் தரிசனம் செய்தல் என்பது உண்மைதானே? மனம் தாபத்துடன் கூடிய மனம், வேற்றுமையுடன் கூடிய மனம், அஞ்ஞானத்துடன் கூடிய மனம், ஆசை, குரோதம், லோபம் நிறைந்த மனம், அகங்காரம் நிறைந்த மனம் ஒரே ஒரு முறை பகவானை தரிசித்து விட்டால், பகவானுடைய காட்சியானது கிடைத்து விட்டால், இது அத்தனையிலிருந்தும் மனம் விடுபட்டு விடுகிறது. பராம் சாந்திம் அதிகச்சதிங்கிறார் பகவான் கீதையில. மேலான அமைதியை, ஆனந்தத்தை அடைகிறான்.
இந்த எண்ணம் அவருடைய மனதிலே ஓட மனைவியிடத்திலே சொல்றார், நீ சொல்லுவதைப் போல நானும் போய் என்னுடைய நண்பனை பார்க்க போகிறேன். கிஞ்சித் உபாயனம், ஏதாவது பகவானுக்கு கொடுக்கப்பட வேண்டியது இருக்கின்றது அல்லவா, ஏதாவது கொடுக்க வேண்டுமே. குருவை பார்க்க போகும் பொழுது, இறைவனை பார்க்க போகும் பொழுது, பெரியவர்களை பார்க்க போகும் பொழுது, ராஜாவை பார்க்க போகும் பொழுது, குழந்தைகள் நிறைந்த வீட்டிலே நாம் போகும் பொழுது ஏதாவது வாங்கிக் கொண்டு போக வேண்டும், எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அவர்களுடைய நிலைக்கு ஏற்ப நாம் ஏதாவது எடுத்துக்கொண்டு போய் பார்க்க வேண்டும். ஏன் எதற்கு என்றெல்லாம் உங்கள்கிட்டே விட்டு விடுகிறேன் ஆராய்ச்சிக்கு. அதை பற்றிலாம் நான் சொல்ல ஆரம்பித்தா இன்னும் பல மணி நேரம் போகும். அதனால என்னுடைய நண்பன் மட்டுமல்ல, சாக்ஷாத் பரமாத்மா, அதோடு மட்டுமல்ல துவாரகா நாதன், இத்தனை லட்சணங்கள் உடையவன். ராஜாவா இருக்கிறார், பகவானாக இருக்கிறார், என்னுடைய நண்பனாக இருக்கிறார். அவரை நான் பார்க்க போகின்ற நேரத்திலே ஏதாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாமா, காணிக்கை கொடுக்க வேண்டாமா அவருக்கு என்றால், கிரகே நம்முடைய வீட்டிலே ஏதாவது இருந்தது என்றால் தீயதாம். கிரகே அப்பி அஸ்திவா, நம்முடைய வீட்டில் ஏதாவது இருக்கிறதா, இருக்குமானால் தீயதாம், எனக்கு கொடுக்கப்படட்டும். இவள் என்ன செய்கிறாளாம், யாச்சித்வா சதுரோ முஷ்டின் விப்ரான் பிரதக் தண்டுலான் சைல கண்டேன தான் பத்வா பத்ரே பிராது உபாயனம். 4 வீட்டிலே போகிறாளாம். சதுரஹா யாச்சித்வா, 4 வீட்டிலே போய் யாச்சகம் செய்கிறாள். 4 பிடி, சதுரஹா முஷ்டின், 4 பிடி, பிருத்துக தண்டுலான், அவளானது அவளுக்கு கிடைக்கிறது. 4 பிராமணர்கள் வீட்டிலே சென்று 4 பிடி அவள் என்பது அவளுக்கு கிடைக்கிறது. அதை என்ன அழகான ஒரு செய்தியை சொல்றார் பாருங்கள். அழகான சிந்திக்க தூண்டக்கூடிய செய்தி. தான் அந்த பிக்ஷை எடுத்துக்கொண்டு வந்த அந்த அவலை வாங்கி சைலகண்டேன தான் பத்வா, குச்சலம்னு பார்த்தோம், கந்தலாடை. சைலகண்டம் என்றால் பிளவுபட்டிருக்கக்கூடிய, கிடிந்து இருக்கக்கூடிய, நைந்து போயிருக்கக்கூடிய ஆடையிலே அந்த அவளை கட்டுகிறாள். அதை உபாயனம் பர்த்ரே பிராதாத், கணவனிடத்திலே காணிக்கையாக அந்த பொருளை கொடுத்து அனுப்புகிறாள். இதுதான் செய்தி. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் அது எதிடத்திலிருந்து அந்த பொருளான எதன் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பது, எதற்காக இந்த பொருளானது இந்த வஸ்துவிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் அந்தரிக்ஷத்திலே இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு தெரியாதா என்ன? அவர்தான் ஒவ்வொருத்தர் ஹிருதயத்துக்குள்ளும் இருக்கிறாரே. நம்முடைய எண்ண ஓட்டங்கள் அவருக்கு தெரியாதா என்ன?
இதையெல்லாம் புரிந்து கொண்ட க்ஷாமா கந்தலாடையிலே அவளை உள்ளே வைத்து 4 பிடி அவளை உள்ளே வைத்து பரமாத்மாவுக்கு காணிக்கையாக கொடுத்து அனுப்புகிறாள். ஏன் வேற ஏதாவது கொடுத்து அனுப்பியிருக்கலாமே? ஏன் அவள் கொடுத்து அனுப்பப்பட வேண்டும்? வேற பொருளே கிடைக்கவில்லையா? எப்படி நெல்லிலிருந்து அரிசியானது எடுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு அந்த அரிசியானது பதப்படுத்தப்பட்டு நிறைய மாற்றத்திற்கு பிறகு அவளாக வருகிறது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற பொருள் நாம் மேலோட்டமாக பார்க்கின்ற நேரத்திலே அது நெல்லாக தெரிகிறது, அரிசியாக. ஆனால் அதற்கு பின்னாடி கடைசியாக இருக்கக்கூடிய பொருள் அவள். பஞ்சபூதங்கள் கண்ணுக்கு தெரிகிறது. பஞ்சபூதங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம பஞ்சபூதம் கண்ணுக்கு தெரிகிறது. சூக்ஷ்ம பஞ்சபூதத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய காரண பஞ்சபூதம் தெரிவது இல்லை. அதையும் தாண்டி பிரம்மன் ஒருத்தர் இருக்கார். அப்போ நான் எப்படி நெல்லை குத்தி அவளாக எடுக்கின்றேனோ அதே போல இந்த ஷரீரத்திலிருந்து ஷரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை கந்தலாடையாக இருக்கின்ற இந்த ஷரீரத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆத்மாவை நான் பிரித்து எடுத்து அதை அனுபவித்தல், அதனுடன் ஐக்கியமாகுதல். அதை நோக்கின என்னுடைய பிரயாணம் இருக்கிறதுப்பா. அதே நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கை இந்த கிழிந்த ஆடையை போல நிறைவற்றதாக இருக்கின்றது. உன்னுடைய தரிசனம் கிடைத்தால் இந்த தாரித்ரியமானது போய்விடும். நீ பார்த்துக்கொள்வாய் எங்களை. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் உன்னை நாங்கள் மறக்கவில்லை. உன்னை தொழுவதிலிருந்து நாங்கள் விடுபடவில்லை. உன்னை நோக்கி வருவதிலிருந்து நாங்கள் விடுபடவில்லை. உன்னை சார்ந்த வாழ்க்கையை தவிர்த்து வேறொரு வாழ்க்கையை நாங்கள் நினைக்கவில்லை அப்பா. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. உனக்கு தெரியும்பா, நீ பார்த்துக் கொள்வாய். ச தானாதாய விப்ராக்ரயः பிரயயௌ துவாரகாம் கில கிருஷ்ண சந்தர்ஷனம் மக்யம் கதம் ஸ்யாத் இதி சிந்தயன். கிளம்பி விடுகிறார். அந்த அவள் பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுகிறார். கிருஷ்ண தர்ஷனம் மக்கியம் கதம் ஸ்யாத். எனக்கு எப்படி கிருஷ்ண பரமாத்மாவுடைய தரிசனமானது கிடைக்கப் போகின்றது? எப்படி அவரை நான் பார்க்க போகின்றேன்? இந்த எண்ணம் மேலோங்கி இருக்க வேற எந்த எண்ணமும் இல்லாதவராய் இதி சிந்தையன் கில துவாரகாம் பிரயயௌ. துவாரகையை நோக்கி அவருடைய பிரயாணமானது இருக்கின்றது. துவாரகாபுரியை அடைந்து விட்டார். 3 சேனைகளை தாண்டி, 3 ஸ்தானங்களை தாண்டி, 3 வீதிகளை தாண்டி, என்ன அழகா எல்லாம் 3 3 3 3 ஷரீரம், 3 அவஸ்தைகள், 3 குணங்கள், 3 அபிமானி, எல்லோரையும் தாண்டி எல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை
பார்ப்பதற்காக துவாரகாபுரி எல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடிய கடைசி வாயிலாருடைய பரமாத்மாவுடைய வாயிலே போய் நிற்கிறார். வெளியில் இருக்கக்கூடிய காவலாளிகள் இவரை பார்த்துவிட்டு உள்ளே போய் செய்தியை தெரியப்படுத்துகிறார்கள். இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறார், உங்களுடைய நண்பன் என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான். தன்னுடைய நண்பனை வெகு தூரத்திலிருந்து பார்க்கிறாராம். அதன் பிறகு நடக்கக்கூடிய காட்சி எல்லாம் சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜ் அவருக்கு சொல்லுகிறார். தம் விலோக்யாச்சுதோ தூராத் பிரியா பரியங்கமாஸ்திதா சஹசோத்தாய சாப்யேத்ய தோர்பியாபரிய கிரஹீன் முதா. தூராத் விலோக்கியே, தன்னுடைய நண்பனை, பால்ய சிநேகிதனை, அந்தரனாக இருக்கக்கூடியவனை, பிரம்மவித்தாக இருக்கக்கூடிய பிராமணனை, கிரகஸ்தனை வெகு தூரத்தில் இருந்து பார்க்கிறார். அதன் பிறகு நடந்த காட்சி என்ன? பிரிய பரியங்கம் ஆஸ்திதா, பிரியமாக இருக்கக்கூடிய தன்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய பாரியா ருக்மிணி பிராட்டியை பக்கத்திலே வைத்துக் கொண்டிருந்தவர் அதை கூட நினையாமல் உடனடியாக கட்டிலிருந்து எழுந்து கொள்கிறாராம். ஓடோடி வருகிறார், தன்னுடைய நண்பனை பார்க்கிறார். சகசா உத்தாயே, வேகமாக ஓடோடி வந்தவர் அப்யேத்யா முதா தோர்பியாம் பரியக்ரஹீத், ஓடோடி வந்தவர் தன்னுடைய பால்ய சிநேகிதனை, நண்பனாக இருக்கக்கூடியவரை, பிராமணரை தோர்பியாம் இரண்டு கைகளினாலும் பரியக்ரஹீன் கட்டி அணைத்துக் கொள்கின்றாராம். பரமாத்மா கட்டி அணைத்துக் கொள்கின்றார். அந்தணன் அணைத்துக் கொள்ளவில்லை. பரமாத்மா பக்தனை, சாதுவை, அந்தணனை ஓடோடி வந்து அணைத்துக் கொள்கின்றார். அதை அடுத்த பாடல்ல வர்ணிக்கிறார் பாருங்கள். சக்யுஹு பிரியஸ்ய விப்ரஷேஹே அங்கசங்காதி நிர்வ்ருதஹ பிரீதோ வியமுஞ்சதபின் திருநேத்ராபியாம் புஷ்கரேக்ஷணஹ. பிரியஸ்ய சக்யுஹு, பகவான் அழைக்கிறார், என்னுடைய பிரியமான நண்பனே, தோழனே. அதன் பிறகு அவருக்கு வார்த்தையே வரல. என்ன செய்கிறாராம்? விப்ரசேஷே, பிராமணர்களுக்கெல்லாம் உத்தமமாக இருக்கக்கூடியவரே என்று சொல்லிவிட்டு அங்க சங்க ஆதி நிர்வ்ருதா, அங்க சங்கத்தினாலே இவருடைய இரண்டு கைகளும் பிராமணனுடைய சரீரத்திலே அணைத்துக் கொள்ளப்பட்டு, நெஞ்சுடன் அணைத்துக் கொள்ளப்பட்டு, அந்த சங்கத்தினாலே கண்களிலிருந்து தார கண்ணீர் வடிக்கிறாராம், ஆனந்தத்தினுடைய மிகுதியிலே. புஷ்கரேக்ஷணஹா, ஒரு பக்கம் அங்கசங்க ஆதி நிர்வ்ருதஹா, அங்க சங்கத்தினாலே கொண்ட ஆனந்தம், மற்றொன்று புஷ்கரேக்ஷணஹா, ஆனந்த பாஷ்பமானது கிருஷ்ணனுடைய கண்களில் இருந்து வருகின்றது. அதனால் மனம் எப்படி இருக்காம்? பிரீதஹா,
பிரீத்தி உடையவராய் அன்பு மேலிட்டு கொண்டு வந்தவராய் நேத்ரேபியாம் நேத்ரேபியாம் அப் பிந்துஹு இரண்டு கண்களிலிருந்தும் தாரை தாரையா கண்ணீரானது வியமுஞ்சதே பரமாத்மாவுடைய கண்களிலிருந்து நீரானது வழிந்து ஓடியது. என்ன அழகான இடம்! அதோட விட்டாரா? தன்னுடைய நண்பனை, பால்ய சிநேகிதனை, அந்தணனை கட்டி அணைத்துக் கொள்வதனாலே தன்னுடைய அந்த தாபமானது நீங்குகின்ற காட்சி. எத்தனையோ தீர்க்க முடியாத வியாதிகள், எத்தனையோ தீர்க்க முடியாத மனக்கவலைகள் அன்பான ஸ்பர்ஷத்தினாலே ஒரு க்ஷணப்பொழுது அத்தனை மனதில் இருக்கக்கூடிய தாபங்களும் வேகமாக உருண்டோடி விடுகிறது. தன்னுடைய பக்தனை தான் பார்க்கவில்லையே என்கின்ற தாபம் வெகு நாளாக பகவானுக்கு இருந்த காரணத்தினாலேதான் தன்னுடைய நண்பனை பார்த்து விட்ட ஆனந்தம், தான் போய் அணைத்துக் கொள்ளுதல், அதனால் ஆனந்தப்படுதல், ஆனந்த பரவசத்தை அடைதல், கண்களில் கண்ணீர் வடித்தல். அதோட மட்டுமா, தன்னுடைய அரியாசனத்திலே அவரை அமர வைத்து பாத பூஜை செய்து கால்கள் இரண்டையும் தானே அலம்பிவிட்டு, எப்படி ஷோடசோபச்சார பூஜை முறையானது உண்டோ அந்த முறையிலே பாதத்துக்கு பாத பூஜை செய்து சந்தனம் என்ன, குங்குமம் என்ன, நறுமணம் பொருந்திய திரவியங்கள் என்ன, புஷ்பங்கள் என்ன, மாலை என்ன, இதெல்லாவற்றையும் செய்து ஜலபிஷேகம் செய்த அந்த தீர்த்தத்தை தன்னுடைய தலையிலே பகவான் தெளித்துக் கொள்கின்றார். தீர்த்தி குர்வந்தி தீர்த்தாணி சுகர்மி குர்வந்தி கர்மாணி சாஸ்திரி குர்வந்தி சாஸ்திராணி. ஒரு பக்தன் ஒரு இடத்துக்கு போனானேயானால் அந்த இடம் புனிதமான ஆகிறது. ஒரு நதியிலே போய் நீராடினானேயானால் அந்த நதியானது தீர்த்தமாக மாறுகிறது. ஏதாவது விஷயத்தை அவன் சொன்னானே ஆனால் அது சாஸ்திரமாக மாறுகிறது. ஏதாவது ஒரு கர்மத்தை செய்தால் அது சுகர்மமாக ஆகிறது. அப்பேற்பட்டவன் பிறந்த 14 புவனங்களிலும் இருக்கக்கூடிய 21 தலைமுறையிலே இருக்கக்கூடிய மக்கள், அந்த குலத்திலே பிறந்தவர்கள் புனிதத்தன்மை அடைகிறார்கள். இதெல்லாம் நாரத மகர்ஷி சொல்றார் பக்தி சூத்திரத்தில். ஏற்பட்ட பக்தனுக்கு பகவான் பூஜை செய்ய மாட்டாரா என்ன? இவரோ பகவானை பார்க்க போயிருக்கிறார், ஆனால் பகவான் இவருக்காக காத்து கொண்டிருக்கார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். நாம இறைவனை நோக்கி போக வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. காரணம், இறைவன் நம்மை விட்டு நீங்கினால்தானே நாம் போய் பார்ப்பதற்கு. அவன் நம்மோட தானே இருக்கிறான். நம்முடன் இருக்கின்றவனை எங்கே போய் நான் பார்ப்பது, எங்கே போய் நான் தேடுவது? என்னை விட்டு விலகி இருந்தால் எங்கேயாவது போய் நான் தேடலாம். என்னுடனேயே இருக்கின்ற பொருளை நான் உணருதல், அதனுடன் ஐக்கியமாதல், அதனுடன் ஒன்று கலந்து இருத்தல், இதுதான் நமக்கு கடினமா இருக்கு.
நமக்கு அந்நியமா ஏதோ எங்கேயோ ஒரு பொருள் இருந்தா தேடி ஓடுறோம். ஆனா நம்முடனேயே இருக்கின்ற, சதா நம்மை விட்டு விலகாமல் இருக்கின்ற பொருளை நமக்கு நினைப்பதற்கே கடினமானதா இருக்கு. ஏன்னா நம்முடைய இருக்கிறது. தன்னுடனேயே இருக்கின்ற பொருள் ஆனந்தம், அமைதி, அன்பு, அறிவு. அதான் பரமாத்மாவுடைய சொரூபம். இதை உணர்ந்தவரை பரமாத்மா கொண்டாடுகின்றான், பாத சேவனம் செய்கின்றான், பக்தனுடைய ஸ்பர்ஷம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று துடிக்கின்றான். அவனுடைய அந்த ஸ்பர்ஷத்தினாலே கிடைத்த ஆனந்தமானது ஆனந்த பாஷ்பத்தை குடிக்கிறது. சங்கரிமா கேக்குறதா? சங்கரிமா, ஹரியோம். சித்தார்த் கேக்குறதா? நீங்க பேசுறது கேக்குது மேம். சுவாமிஜி பேசுறது கேட்கல? கேட்கல, சுவாமிஜி பேசுறது கேட்கல. பேசுங்க சுவாமிஜி. கேட்கல சுவாமிஜி. உங்களுக்கு நாங்க பேசுறது கேக்குதா? சுவாமிஜி நாங்க பேசுறது கேக்குறதா? பேசுறது கேக்குறதா? எங்க பேச்சு உங்களுக்கு கேக்குறதா? சரி. கேட்கலாம்.
பேசி பாருங்க. கேட்கல சுவாமிஜி. हरि ओम. ओके ओके ओके. हरि ओम. कुचैलम मलिनम कुचैलम मलिनम क्षामम. என்னெல்லாம் அடைமொழி கொடுக்கிறார் பாருங்க. கந்தலாடை உடுத்தியவர், அழுக்கடைந்திருக்கக்கூடிய ஆடையை உடுத்தியவர், க்ஷாமம் பசியினாலே இழைத்திருக்கக்கூடியவர், பேர்பட்ட தமனி சந்ததம் துஜம், மெலிந்து போன நாடி நரம்புகள் எல்லாம் தெரியக்கூடிய அந்த துஜனை, அந்த பிராமணனை பரமாத்மா சேவகம் புரிய யாரு கைங்கரியம் செய்கிறாளாம், உலகமே யாரை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றதோ அந்த லக்ஷ்மி தேவி, அந்த ருக்மிணி பிராட்டி அந்த அந்தணருக்கு வெஞ்சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறாளாம். என்ன அழகு பாருங்கள். வெஞ்சாமரத்தை வீசுகிறாள். அவள் கைங்கரியம் செய்கிறாள். என்ன அழகான செய்தி வருகின்றார். செல்வமானது நமக்கு சேவகம் புரிவதற்காக, செல்வமானது கர்வத்தை கொடுப்பதற்காக அல்ல. எப்பொழுது செல்வம் சேவகம் புரிகிறது? எப்பொழுது செல்வத்தை நாடாமல் செல்வத்துக்கு உரியவனாக இருக்கின்ற நாராயணனை மனம் நாடுகிறதோ அப்பொழுது செல்வம் எனக்கு சேவகனாக இருக்கின்றது. என்னை எவ்வகையிலும் மிரட்டுவது இல்லை, பயமுறுத்துவது இல்லை, கவலை கொள்ள வைப்பது இல்லை, என்னை மயங்க வைப்பது இல்லை, என்னை அடிமைப்படுத்தி வைப்பது இல்லை. செல்வத்தினாலே எனக்கு எந்த அளவும் இடையூறுகளானது ஏற்படுவதில்லை என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்திலே. காரணம், செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி சேவகம் புரிகிறாள். காரணம், நான் செல்வத்தை நாடாமல் நாராயணனையே நாடுகின்ற காரணத்தினாலே. யார் ஒருவன் நாராயணனையே நாடுகின்றானோ அவனுக்கு எல்லா செல்வங்களும் கொடுக்கப்படுகிறது. எல்லா செல்வங்களும். புனிஷம் சொல்கின்றது அல்லவா, யார் ஒருவன் பிரம்மனை நோக்கி போகின்றானோ அப்பேற்பட்டவன் எல்லா காமத்தையும் அடைந்தவனாக ஆகின்றான். எந்த செல்வமும் அவனுக்கு தடையாக இருக்காது. எப்பொழுது நான் நாராயணனை நாடாமல் செல்வத்தை நாடி போகின்றேனோ நாராயணனும் வரமாட்டார், செல்வமும் என்னை விட்டு போய்விடும். காரணம், செல்வத்துக்கு உரியவள் நாராயணனுடைய பாரியா. அவனொருத்தரை போயாக வேண்டும். எனக்கு சேவகம் புரிய வேண்டியவள் என்னிடத்தில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறாள்.
குருதேவ் ரொம்ப அழகா வேடிக்கையா சொல்லுவார். நீ நாராயணனை பின்பற்று, உன்னை செல்வம் பின்னாடி தொடரும். நீ செல்வத்தை பின்பற்றினால் நாராயணனும் வரமாட்டார். செல்வமானது தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி சேலை அணிந்து கொண்டு அதனுடைய அந்த தலைப்பகுதியானது எப்படி பூமியிலே எல்லா அழுக்குகளையும் புரட்டி எடுத்துக்கொண்டு போகிறதோ, அதே போல அவனுடைய செல்வத்தை எல்லாம் அவள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார். ஹரதி நிமேஷாத் காலகசர். செல்வம் என்பது என்னது? உயிரற்ற பொருளை நாம் பெருமையாக மதிக்கிறோம். அந்த உயிரற்ற பொருளிடத்தில் நமக்கு வர வேண்டிய உண்மையான செல்வம் மகிழ்ச்சி, ஆனந்தம், அன்பு, அமைதி, பயமற்ற தன்மை, மனதிலே நோயில்லா தன்மை, கவலை இல்லா, அதனை உண்மையான செல்வம். என்னிடம் எல்லா செல்வமும் இருக்கிறது, ஆனால் மனதிலே குறைவு என்கின்ற செல்வம் தான் இருக்கிறது. அதான் தாரித்திரியம். லக்ஷ்மி பிராட்டியே இங்கே வெஞ்சாமரம் வீசுகிறாள் என்றால், சேவகம் புரிகிறாள் என்றால், சாமர வியஜனேன சாக்ஷாத் பரியச்சரத்வை, அவளே நேரில் உபச்சாரம் செய்கிறாளாம். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அப்போ நிறைய சிந்திக்கலாம், நிறைய சிந்தியுங்கள். நீங்களும் இரண்டு முக்கியமான விஷயங்களை நான் சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். ஒன்று, என்னுடைய மனம் இறைவனை நோக்கி இருந்தால் அர்த்தம், காமம், புண்ணியம் எனக்கு சேவகம் புரிவதற்கு தயாராக இருக்கிறது, அடிமையாக இருக்கிறது. இறைவனை நோக்கி என்னுடைய பிரயாணம் இல்லாமல் அர்த்தத்தை, காமத்தை நோக்கி இருந்தால் இறைவனும் என்னுடன் வருவதற்கு தயாராக இல்லை. அர்த்த காமமும் என்னை விட்டு விலகி போகின்றது. நம்முடைய அறியாமை நம்முடைய அகங்காரம், நம்முடைய வெறுப்பு, நம்முடைய பற்றுதல், எதை பற்ற வேண்டுமோ அதை நோக்கி நம்முடைய மனதை கொண்டு போகாமல், எதை பற்றினால் நமக்கு எல்லாம் போய்விடுமோ அதை தொடர்ந்து நான் பற்றி கொண்டே இருக்கிறேன். இதுல என்னடா இன்னும் வேதனைன்னு கேட்டா, நான் பற்றிய பொருள் எனக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்க வேண்டும், மாறாக எவ்வளவு பயத்தை கொடுக்கிறது பாருங்க. அந்த பொருளும் எனக்கு பயத்தை கொடுக்கிறது, அந்த பொருளை சார்ந்து வரக்கூடிய செயலும் எனக்கு பயத்தை கொடுக்கிறது. அந்த செல்வத்தை யாராவது விசாரிப்பதை போல இருந்தால் அவர்களிடத்திலிருந்தும் பயம் வருகிறது. பொழுது கூட என்னுடைய மனம் முழுமையாக இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இறைவனை நாட வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கு வரவில்லையே, என்ன பண்ணுவது?
அந்த பயத்தினுடைய வெளிப்பாடுதான் இறைவனை பற்ற வேண்டிய மனம். அர்த்தம், காமம், புண்ணியம், நமக்கு சேவை செய்ய வேண்டிய அந்த பொருள்கள். இப்ப நாம் அதற்கு சேவகனாக இருக்கிறோம். என்ன வேதனை பாரு. நமக்கு சேவகம் புரிய வேண்டிய வஸ்துக்கள் அத்தனைக்கும் நாம் அடிமையாக இருக்கும், சேவகனாக இருக்கும். அதை பராமரிப்பது என்ன, பாதுகாப்பது என்ன, அதை அதை அதிகப்படுத்துவது என்ன, இதிலேயே என்னுடைய வாழ்க்கை போய்விடுகிறது. எங்கிருந்து நான் அப்பொழுது நாராயணன் நினைப்பேன்? அதாவது வேடிக்கையா சொன்னார், ஆவி போனாலும் சாவியை விட்டு கொடுக்க மாட்டேன். செத்தா கூட சாவி எடுத்துன்னு போவேன். இறைவனை நான் பிடித்துக் கொள்ளணுங்கிற உணர்வு இல்லை எனக்கு. எப்படி எனக்கு இறைவனுடைய ஆரியா எனக்கு சேவகம் புரிய வருவார்கள்? இந்த காட்சியை அங்கே இருக்கக்கூடிய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். பகவான் உட்கார்ந்து கொண்டு பூஜை பண்றார். உலகமே லக்ஷ்மியை நோக்கி இருக்க, லக்ஷ்மி பிராட்டி வெஞ்சாமரம் வீசுகிறாள். இந்த காட்சியெல்லாம் பார்த்து விட்டு ஆச்சரியத்துடன் பார்க்கின்ற அந்த ஆண்களும் பெண்களும், கிமனேன கிருதம் புண்ணியம், என்ன புண்ணியம் செய்தானே, கிமனேன கிருதம் புண்ணியம் அவதூதேன பிக்ஷுனா ஸ்ரீயோஹீனேன லோகேஸ்மின் கர்ஹிதேனாதமேன சே. வெளித்தோற்றத்திலிருந்து பார்க்கும் போது யாராலுமே மதிக்க முடியாத ஒரு தோற்றம். அதை வர்ணிக்கிறார். இதெல்லாம் பார்க்கிறார்களாம் இந்த பெண்கள், ஆண்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். அவதூதேன பிக்ஷுனா ஸ்ரீயாஹீனேன அஸ்மின் லோகே கர்ஹிதேன அதமேன. இத்தனை விஷயங்கள் கொடுக்கிறார். அதமமானவன், மிகவும் தாழ்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவன், செல்வத்தினால், அழகினால், வஸ்திரத்தினால், எல்லாவற்றிலும் அதமன், ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவன். அவனுக்கு போய் பரமாத்மா பாத பூஜை பண்ணுகிறார். பரமாத்மாவுடைய மனைவியானவள் வெஞ்சாமரம் வீசுகிறாள். என்ன ஆச்சரியம்! அதமமானவன். அது மட்டுமா, கர்ஹிதேனே, மிகவும் மிகவும் நிந்திக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். எல்லோராலும் செல்வம் இல்லை என்றால் நிந்தனை தானே வரும். யாரை ஏற்றுக்கொள்வார்கள்? அழகு இல்லை என்றால், செல்வம் இல்லை என்றால், தரித்திரம் இருக்கின்றது என்றால் எல்லோரும் நிந்திக்கத்தானே செய்வார்கள். அப்பேற்பட்ட நிந்திக்கக்கூடிய ஒருவனை அதமேன கர்ஹிதேன ஸ்ரீயாஹீனேன, செல்வமானது இல்லாதவனை, அது மட்டுமா, பிக்ஷுனா, பிக்ஷை எடுத்து வாழக்கூடிய ஒருவனை, இப்படி பரமாத்மா பாதசேவனம் செய்து அவருடைய மனைவி வெஞ்சாமரம் வீசுகிறார்களே, கிம் புண்ணியம் கிருதம், இவர்கள் முப்பிறவியிலே என்ன புண்ணியம் செய்திருக்க முடியும்? என்ன புண்ணியம் செய்தார்கள் இவர்கள்?
ஒருவன் நிந்திக்கப்படுகிறான், ஒருவன் போற்றப்படுகிறான், ஒருவன் தூஷிக்கப்படுகிறான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் என்றால் அது அவனுக்கு ஏன் வருகிறது? யோசிக்க வேண்டும். நம்முடைய அறியாமை என்ன செய்யறதுன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் முக்கியமானது, இந்த பிறவிதான் நமக்கு, இதுக்கு முன்பும் கிடையாது இதுக்கு பின்பும் கிடையாது என்ற தவறான எண்ணம் இருப்பதனால்தான். எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த அவமானம், எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த இழப்புக்கள்? நம்ம திருப்பி கேட்கணும், எனக்கு ஏன் வரக்கூடாது, எனக்கு ஏன் இது நடக்கக்கூடாது, ஏன் இந்த சிந்தனை நமக்கு வரக்கூடாது, எனக்கு ஏன் நடக்கக்கூடாது? நம்முடைய வாழ்க்கை முறை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நேற்றைய தினம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி தான் என்று. இன்றைக்கினுடைய வாழ்க்கையினுடைய முடிவு நாளையினுடைய தொடர்ச்சி. இப்படித்தானே போகிறது. ஒருவன் 35 வருட காலங்கள் அரசாங்க துறையிலோ அல்லது பொதுத்துறையிலோ வேலை செய்கிறான் என்றால், வேலை முடிந்து ஓய்வு பெறுகின்ற நாள் அவன் கையிலே 35 வருட காலங்கள் அவன் சேமித்து வைத்த பணத்தை முழுமையாக கொடுக்கிறார்கள். இப்ப அவன் கேட்கலாமா, எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தீர்கள், நான் தான் ஓய்வு பெற்று விட்டு விட்டேனே, எனக்கு ஓய்வு பெறுகின்ற நேரத்திலே நான் வாங்கக்கூடிய மந்த்லி ஊதியம் எதுவோ அதை மட்டும் தானே கொடுக்க வேண்டும், எனக்கு எதற்காக நீங்க இவ்வளவு செல்வத்தை கொடுத்தீர்கள்? யாராவது கேட்கிறோமா? நமக்கு தெரிகிறது 35 வருட காலங்கள் நான் உழைத்த உழைப்பினுடைய ஊதியமானது எனக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் 35 வருட காலம் வாழ்ந்த வாழ்க்கை ஒழுங்கா இருந்தால் என்னை ஓய்வு பெற அனுமதிக்கிறார்கள். இல்லை என்றால் என்னுடைய ஓய்வு நாளுக்கு முதல் நாள் என்னுடைய வேலையை நிறுத்தி விடுகிறார். அதுவும் என்னுடைய செயல்பாட்டிலிருந்து தான் கிடைக்கிறது. நான் ஒழுங்காதான் இன்னைக்கு அலுவலகத்துக்கு வந்தேன், வேலை செய்ய, என்னைக்கு எதற்கு தண்டனை கொடுக்கிறேன் யாரும் கேட்க முடியாது. காரணம் 35 வருட காலங்கள் நம்முடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்தவர்கள் முடிவை அறிவிக்கிறார்கள். இது இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒன்று என்றால் இதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எத்தனை பிறவிகள் கடந்து வந்திருக்கிறோம். ஒரே நாளில் எந்த மாற்றமும் வருவதும் இல்லை, வரவும் செய்யாது. பரமாத்மாவே ஒரு எவ்வளவு லட்சணம் கொள்றார். பிக்ஷுனா ஸ்ரீயாகீனேனே அஸ்மின் லோகே கர்ஹிதேனே அதமேனச்சே. இத்தனை சிறப்பும் இல்லாத ஒருவனை பரமாத்மா பூஜிக்கிறான். பரமாத்மாவுடைய மனைவி வெஞ்சாமரம் வீசுகிறாள் என்றால் கிம் புண்ணியம் கிருதம், இவர்களால் செய்யப்பட்டதுதான் என்ன புண்ணியம், இவர்களால் செய்யப்பட்ட நல்லனவைதான் என்ன. அவதூதேன முக்கியமான சொல். அவதூதனாக இருக்கக்கூடிய இந்த அந்தணனுக்கு இவர் செய்யப்பட்ட புண்ணிய செயல்தான் என்ன. இல்லை என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இறைவனை பார்ப்பதற்காக ஓடி வருகிறார்கள், இறைவனுடைய பாதத்தை தொழுவதற்காக ஓடி வருகிறார்கள், லக்ஷ்மி தேவியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த 2 பேரும் இந்த அவதூதனை, பிக்ஷுவை, கந்தலாடை உடுத்தியவனை, அதமனை, செல்வம் இல்லாதவனை தொழுகிறார்கள் என்றால்
இவர்கள் என்ன புண்ணியம் செய்திருக்க முடியும் இந்த உலகத்திலே? அதோடு மட்டுமா, லக்ஷ்மி காந்தனால் இவர் ஆலிங்கனம் செய்யப்பட்டிருக்கின்றாரே, தன்னுடைய குழந்தையை போல, தன் கூட பிறந்தவனை போல ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறாரே, இவர் 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 எப்பேற்பட்டார்? இந்த ஆச்சரியம் கலந்த பார்வையை அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பார்க்கிறார்களாம். இப்பொழுது 2 பேரும் நேரடியாக கதயாம் சக்ரதுர்காதாக பூர்வா குருகுலே சதோஹோ ஆத்மனோ லலிதா ராஜன் கரௌ கிரக்யம் பரஸ்பரம். 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய குருகுல வாசத்தை பற்றியெல்லாம் நினைத்துக் கொண்டு இருவரும் கரவு கிருக்கியே, ஒருவருக்கு ஒருவர் கரங்களை பற்றியவராய் தன்னுடைய நிகழ்வுகளை எல்லாம் மெதுவாக மெதுவாக பேச ஆரம்பிக்கிறார்களாம். பகவான் கேட்கிறார், அப்பி பிரம்மன் குருகுலாத் பவதா லப்த தக்ஷிணாத் சமாவிருத்தேன தர்மஜ்ஞா யோட்டா சதுருஷீனவா. பகவான் கேட்கிறார், குருகுலத்தை விட்டு நீ போய்விட்டாய், குருவுக்கு தட்சிணை எல்லாம் கொடுத்து விட்டு அங்கே போய் நீ முறையாக மணந்து கொள்ளப்பட்டதா, கல்யாணம் செய்து கொண்டாயா, உன்னை ஒரு பெண் மணந்து கொண்டாளா, உனக்கு விவாகம் நடந்து விட்டதா என்று தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறார். ஒவ்வொன்றாக கேட்கிறாராம் பகவான் உச்சைலரிடத்திலே. பிராயோ கிரகேஷு தே சித்தம் ஆகம விகிதம் ததா நைவாதி பிரியசே வித்வன் தனேஷு விதிதம் ஹிமி. பகவான் சொல்றார் இவரை பார்த்து, உன்னுடைய மனம் செல்வங்களினால், உறவுகளினால், மனைவி குழந்தைகளினால், வீட்டினால் உன்னுடைய மனமானது எவ்வகையிலும் அசுத்தம் அடைவது கிடையாது. எனக்கு இது நன்றாக தெரியும். அசுத்தம் இல்லாத உன்னுடைய மனம் செல்வத்தினால் அசுத்தப்படாதே, உறவுகளினால் அசுத்தப்படாதே, உடைமைகளினால் அசுத்தப்படாதே, உணர்வுகளால் அசுத்தப்படாதே. உமக்கு யாரிடத்திலும் பிரியம் இல்லை சுவாமி. அதிப்பிரியசே, உனக்கு பிரியமே இல்லை. பேர்பட்ட பூர்ண வைராகியம் உடையவன் நீர், பேர்பட்ட பூர்ண ஞானம் உடையவர் நீர், பேர்பட்ட பூர்ண பக்தனாக இருக்கக்கூடிய நீர். உன்னுடைய வாழ்க்கை முறை எனக்கு நன்றாக தெரியும். சொல்லிட்டு பகவான் சொல்றார், கேச்சித் குர்வந்தி கர்மாணி காமை ரகத சேதசா त्यजन्तः प्राकृतिर् दैवी यथाहं लोक संग्रहम् காமைஹி ஹத சேதஸ். காமத்தினாலே ஹதம் என்றால் அடிக்கப்படுவது, சேதஸ் என்றால் மனம், அகத சேதஸ் என்றால் ஆசையினாலே கலங்கடிக்கப்படாத மனம், உன்னுடைய மனம்.
யாருடைய மனமெல்லாம் அப்படி இருக்கின்றதோ அப்பேற்பட்ட கேச்சித் சிலர் தெய்வீ பிரகிருதிஹி தியஜந்தா. தெய்வீ பிரகிருதி என்னுடைய தெய்வீகமாக இருக்கக்கூடிய மாயையை, மாயினாலே வரக்கூடிய காரியங்களை, வாசனைகளை தியஜந்தா விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். மாயை, மாயினாலே வரக்கூடிய கர்மம், கர்மத்தினாலே வரக்கூடிய வாசனைகள், இதை எல்லாவற்றையும் அவர்கள் தியஜந்தா முழுமையாக விட்டு விடுகிறார்கள். யாரை போல? அகம் லோகஹா சங்கிரகம் யதா கர்மாணி குர்வன். நான் எப்படி இந்த உலகத்திலே எதனுடனும் சங்கம் வைக்காமல் அகர்த்தாபாவத்தில் இருந்து வேலை செய்கிறேனோ அதே போல இவர்கள் மாயினாலே வரக்கூடிய கர்மங்களை, கர்ம வாசனைகளை தன்னிடத்திலே கொள்ளாதவர்களாய், அகர்த்துவ பாவத்துடன் கூடியவர்களாய் கர்மாக்களை செய்கிறார்கள். பெயர்பட்டவர்கள் தன்னுடைய ஆசிரமத்தில் இருந்து கொண்டே பகவானை நினைத்து கொண்டே அறிய வேண்டியதாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுடைய அறிவை அடைந்து மோட்சத்தை அடைகிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு ஜீவன் பிறந்ததனுடைய நோக்கம் விஜோஹோ விஜ்ஞாய விஜ்ஞேயம் தமசஹா பாரம் அஷ்ணுதே. தமசஹா பாரம் அஷ்ணுதே, தமசிலிருந்து, இருளிலிருந்து ஒளியாக இருக்கக்கூடிய மோட்சத்தை அடைவதற்குத்தான் ஒவ்வொரு ஜீவனும் வந்திருக்கிறது. அதை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள், அதை நோக்கி நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நாம் அதற்காகத்தான் குருகுலத்திலே நாம் வாழ்ந்தோம். ஞானத்தை கொடுத்து அஞ்ஞானத்தை நம்ம விடுவிப்பதற்காகத்தான் குரு நமக்கு வழிகாட்டினார். அப்பேற்பட்ட குருகுலத்திலே நாம் வாழ்ந்தோம். அப்பேற்பட்ட இப்பொழுது நீர் குருகுலத்திலிருந்து விடுபட்டு கிரகஸ்த ஆசிரமத்திலே போயிருக்கிறீர். இருந்தும் உன்னுடைய மனம் என்னை தவிர எதையுமே நாடாது என்பது எனக்கு தெரியும். இருக்க இப்பொழுது நீர் எப்படி வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உன்னுடைய வாழ்க்கை முறை என்ன? குருவினுடைய சிரேஷ்டத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒருவனுக்கு 4 குருமார்கள் இருக்கிறார். பிறப்பை கொடுத்த தாய் தகப்பன், உபநயனம் செய்து வைத்த தாய் தகப்பன், அன்னம் இட்ட தாய் தகப்பன், அறிவை கொடுத்த தாய் தகப்பன். இந்த வகையிலே ஒரு ஜீவன் உயர்வதற்காக, மோட்சத்தை அடைவதற்காக ஞானத்தை பெற்று உய்வு அடைவதற்காக வந்திருக்கிறார்களோ, ஏற்பட்ட உய்யக்கூடிய வாழ்க்கையை நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை போன்ற அந்த சிந்தனையானது போகிறது. 2 பேருடைய சம்பாஷணை தொடர்கிறது. நாளை காலை எடுத்துக்கொள். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.